நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜித் தொலைக்காட்சி. சாமியா
நிறைந்த தாய்மார்களே, எனது அருமை தாய்மார்களே, பெரியோர்கள் சபையோர்கள் என்னை பெற்றெடுத்த தாய்மார்களே, பெற்றெடுத்த தாய்மார்களே, கல்வி கற்ற பெரியவர்களே, பெரியவர்களே, தொழில் படித்த கலைவாணர்களே, கலைவாணர்களே, எனது அருமை சகோதர சகோதரர்களே, சகோதரர்களே, வருங்கால மாணவ செல்வங்களே, வாலிபர் இளம் சிங்கங்களே, இளம் சிங்கங்களே, என்ன இந்த கோயம்புத்தூரில் அமைந்திருக்கக்கூடிய, இந்த கோயம்புத்தூர்ல அமைந்து கொண்டு இருக்கக்கூடிய, கோயம்புத்தூருக்கு அருகாமையிலே காந்திபுரத்தை அடுத்து இந்த நல்லம்பாளையம் நகரத்திலே, இந்த நகரத்திலே மக்களை காத்து ரட்சித்து என்றென்றைக்கும் கிருபையோடு குலவிருந்து வரக்கூடிய என் நம்பிகை அங்கையர்கண்ணி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அருள்மிகு என் தாயாகப்பட்ட குலசை முத்தாரம்மனின் திருவாலயம் இந்த ஆலயம். அடேப்பா, குலசை முத்தாரம்மன் திருவாலயம் இந்த பெரிய என்ன நேரம் கிடக்கும். குலசையில இருக்க முத்தாரம்மா உடனே தாத்தா இருந்த விரதத்துல தாய் பேரை சொன்ன உடனே அப்படி வருது, அப்படியே வருது சாமி. நேற்று வராதங்க அம்மால என் மேலேதான் வந்து குடியிருக்கா, நான் என்ன செய்யிட்டு வந்தா ரெண்டு அவையும் போடுத்தேன். உன் மேல ஏன் தெரியுமா வாரா, நீ 3 மாசமா குளிக்காம இருக்க பாத்தியா, அப்ப நல்ல டாக்டர் பாரு, அதனால அம்மா உன் மேல வாரா. 3 மாசம் குளியாம இருக்கும்னு சொன்னா சோசியக்காரரு தண்ணியில கண்டமிட்டாரு. அப்படியா? அதனால 3 மாசம் குளியாம இருக்கு. தாத்தா சுவாசியக்காரு தண்ணியில கண்டம்னா ஏன் சொன்னார் தெரியுமா? எதுக்கு? தண்ணியில கண்டம்ன உடனே நீ குளிக்காம இருக்க, அவன் துண்டை நினைச்சு தொடச்சிக்கிட்டு அலைய. அது அந்த தண்ணி இல்ல, சுவாசியக்கார் சொன்னது இந்த தண்ணிய. கடை பக்கத்திலே போகாதப்பா அப்படின்னு அவர் சொன்னாரு. நான் விவரம் தெரியாம, நீ விவரம் தெரியாம துண்டை நினைச்சு மட்டும் தொடச்சுக்கிட்டே அலைதாரு, குளிக்கவே இல்ல 3 மாசமா. அப்ப நாளை காலையில குளிச்சுக்கிட்டு அப்ப சாமி வரத்தானே செய்யும். ஆமா சரி. குலசையில இருக்காளே என் தாயாகப்பட்ட தசரா நாயகி முத்தாரம்மா தேவி, ஞானமூர்த்தி ஈசனோடு அங்க இருக்கக்கூடிய அம்மா தான் இங்க இருக்கா. அதேதான் இங்க இருக்க அம்மா தான் அங்க இருக்கா. அப்பேற்பட்ட இந்த முத்தாரம்மனுடைய திருவாலயத்தில் ஆடி மாத கொடை விழா அம்மாளுடைய ஆலயத்திலே பெரும் விழாவாகவே நடந்து வருகின்றது. அப்பேற்பட்ட இந்த அம்மனுடைய ஆலயத்திலே நாமனுடைய வெள்ளி செய்யவே அன்போடு இங்கு வரவழைக்க வேண்டும் என்று நம்மளை வரவழைத்த அனைவர்களுக்கும், நாமளை வரவழைத்த அனைத்து அன்பு உள்ளத்திற்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அதாவது எந்த ஒரு ஆலயத்திலேயுமே முதலாகவே வெள்ளிசை ஒன்று ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அது எந்த ஒரு கோவிலா இருந்தாலும் எத்தனை பெரிய தெய்வமாக இருந்தாலும் அந்த ஆலயத்திலே முதலாகவே சாஸ்தாங்கதையைத்தான் ஆரம்பிக்க வேண்டுமா? அவருக்கு மட்டும் ஆரம்பிக்கணும். ஏன் அவருக்கு மட்டும் முதலாக பாடுகிறோம் தெரியுமா? எதற்காக? அகில உலகத்திலே கலியுக தெய்வமாகவே வந்து பிறந்தவர் ஐயனார் ஒருவர் தான். அப்படின்னா நம்ம அனைவர்களுமே தாய்க்கும் தாய்க்கு வந்து பிறந்த சாதாரணப்பட்ட மானிட மனுக்கள். ஆமா, உண்மைதான். ஆனால் என் அருமஞான சாஸ்தா அப்படி அல்ல. எப்படியோ அரிக்கும் சிவனுக்கும் ஆணுக்கும் அப்பாவுக்கும் பிறந்த பிள்ளை. ஓஹோ, ஆம்பளைக்கு ஆம்பளை பிறந்த பிள்ளை. அப்பேர்வட்ட அரிகர புத்திரன் தருமஞான சாஸ்தா வந்து பிறந்தாத்தான் அனைத்து தெய்வங்களுமே இந்த ஆலயத்திற்கு வந்தது மாதிரி. ஆகையினால் சாஸ்தாவின் திரு கதைகளை நாங்கள் பாடும் பொழுது அதாவது இன்னைக்கு குடியழைப்பு, நாளைக்கு காலையில அம்மாளுடைய முத்தாரம்மனுடைய பிறப்பு வளர்ப்பு, இரவு நேரத்திலே அம்மாளுடைய புகழைத்தான் பாடணும். அதனால இன்றைக்கு சாஸ்தாவின் திருக்கதைகளை நாங்கள் பாடும் பொழுது நாங்கள் பாடும் பாட்டிலே பழுது குச்சங்கள் இருந்தாலும் சொல் குச்சங்கள், இசை குச்சங்கள், கதை குச்சங்கள், எங்கள் கதையிலே பொருள் குச்சங்கள், சாரீர குச்சங்கள் இருந்தாலும் எங்கள் சரீர குச்சமுறை இருந்தாலும் எங்கள் 6 பேர்களிலேயும் அடி தாளங்களில் ஒரு குறைகள் இருந்தாலும் முன் சொல் பின்னால் வந்திடலாம், பின் சொல் முன்னால் வந்திடலாம். அறிந்து பாடினாலும் அறியாமல் பாடினாலும் நாங்க ஒரு 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் இல்லைன்னா 100 கிலோமீட்டர் அந்த அளவுல நிகழ்ச்சி பண்ணுவோம். இது எத்தனை கிலோமீட்டர் இருக்கும்? இது வந்து 250 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டர் வருது. 500 கிலோமீட்டர் வருது. ஆமா, 500 கிலோமீட்டர்லயும் நாங்க வந்து ட்ரெயின்லயும் பஸ்லயும் நாங்க வந்த போதிலும் தாவத்துக்கு தண்ணியை குடிச்சு தான் அவன் வேற வழி இல்ல. ஆமா, அப்படி இருப்பதனால சரி கண்ட தண்ணியை குடித்ததுனால கண்டங்கள் கட்டி இருந்தாலும் இருக்கலாம். ஆமா, இருக்கலாம். சாரீரம் இல்லாதவன் சபைக்கு போகாதன்னு இருக்கான். சாரீரம் இல்லைன்னா சபைக்கு போகாதன்னு சொல்லி இருக்காங்க. இந்த சாரீரம் நல்லா இருந்தா தான் சபையில நல்லா இருக்கும். அதான் நல்லா இருக்கும், இல்லைன்னா
நல்லா இருக்குமா? எனக்கு நல்லா இல்லனாலும் அவருக்கு நல்லா இருக்கு. அதனால கண்ட தண்ணியை குடித்து தாத்தாவுக்கு எனக்கு குடத்துக்காருக்கு யாருக்கோ கண்ட தண்ணிகளை குடித்து கண்டங்கள் கட்டி இருந்தாலும் சாரீர குச்சையோ எங்கள் சரீர குச்சங்களோ ஆட்களிலே அடி தாளங்களில் ஒரு குறைகள் வந்துட்டாலும் இருந்தாலும் எங்களுக்கு முன்பாகவே இந்த ஆலயத்திற்கு எத்தனையோ பெரிய பெரிய புலவர்கள் பேரறிஞர்கள் கவிஞர்கள் எல்லாம் வந்து பாடி இருக்கலாம். ஆன போதிலும் அடியால் நான் ஒரு சிறு குழந்தை. உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் மாதவி. என்னால் தெரிந்தளவு என் சிற்றறிவுக்கு எட்டியவாறே உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன். அதாவது ஒவ்வொரு புலவர்களுமே ஒவ்வொரு விதமாக பாடுவார்கள். ஒருவரை போலவே இன்னும் ஒருவர் பாட முடியாது. கச்சது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு என்பார். நான் எல்லாம் தெரிந்தவளும் அல்ல, அனைத்தையும் கச்சவளும் கிடையாது. எனக்கு என் குருநாதர் கற்று தந்தபடியாகவே உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன். உங்கள் வீட்டு பிள்ளை தவறு செய்தார் அதனை எப்படி வீட்டிற்கு அழைத்து சென்று அன்போடு ஆதரிப்பீர்களோ அதுபோல் எங்கள் 6 பேர்களையும் ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அப்படி ஒருவேளை உங்க யாருக்காவது கோபம் வந்தா எங்க தாத்தா மட்டும் கூட்டு போங்க. அப்படியா? ஆமா. எதுக்கு? காலையில கூட்டு போய் நல்ல 10 இட்லியை வாங்கி கொடுத்து நல்ல வயத்தை நிறைச்சு சாயங்காலம் வரைக்கும் நல்ல கருக்கு மட்டையை போட்டு வெளுத்து கட்டுங்க. நல்லா அடிங்க. ஆமா. தாத்தாவுக்கு தம்பு இருக்க வரைக்கும் இல்ல, உங்களுக்கு எவ்வளவு தம்பு இருக்கோ அது வரைக்கும் தாத்தாவை போட்டு வெளுத்து கட்டுங்க. ஆமா. ஆனா வீட்டுக்கு போகும்போது மட்டும் தாத்தாவுக்கு சின்னதா ஒரு பாட்டில மட்டும் கொடுக்கணும். என்ன சிஞ்சர் பாட்டிலா? டானிக் பாட்டில். ஓ, டானிக் பாட்டில். உனக்கு மேல் வலிக்கும் பாத்தியா? ஆமா. அதனால சின்னதா ஒரு டானிக் பாட்டில் மட்டும் கொடுத்தா போதும். அது போட்டா தாத்தா வந்ததையும் மறந்துடுவாரு, அடி வாங்கினதையும் மறந்துடுவாரு, போனதையும் மறந்துடுவாரு. அதேதான். எங்கன போய் நடக்குதுன்னா அங்கனதான். 6 பிள்ளை 100 குச்சங்கள். ஆமையா. அடையாளை ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஆமா. பாதி மதி மான் மழுவா. ஆமையா. கங்கையோடு பாம்பணிந்து. ஆமோ. பார்வதியை மனம் புரிந்த. ஆதிசிவன் முகமது கலிதமாகி. ஆமையா. அச்சுதனாகிய என் பெருமான் இருகரத்தினால் என்ற சோதி மணி விளக்கு ஒளிர்வு போல் 5 மைந்தர்கள் தொழினில் பூணூல் இளங்க தோன்றி மேதினில். ஆமையா. அரிக்கும் சிவனுக்கும் அரிகர புத்திரனாகவே வந்து உதித்த அரிகர சுதந்தருமன் ஞான சாஸ்தாங்கவையை பிரித்து சொல்வோம்.
தாவரங்களோடு சக்தியோடு ஆண்டவன் கையிலே கொலுவிருந்து வருகின்றார். அழகா கொலுவிருந்து வருகின்றார். அப்படி கொலுவிருக்கும் இறைவனாகிய சிவபெருமான் 14 உலகத்தையும் இறைவன் படைத்து அழகா படைத்து 224 பூனங்களையும் ஆண்டவன் படைத்தார். படைத்தார் 7 சப்தா சாரங்களாகப்பட்ட கடல்களை படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரையவும் தாயார் கருப்பையுக்குள் வாழும் சிசுவையும் முட்டைக்குள் உருவாகும் குஞ்சையும் ஆண்டவன் படைத்து ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த நாமளை போன்ற மானிட மக்களை ஆண்டவன் படைத்தார். அதிலே மரம் செடி கொடி பயிறு புல் பூண்டு இலை தாவரங்களோடு ஆடு மாடு கண்டுகாடைகள் அதனையும் படைத்து இப்படியாகவே படைத்த உலகத்தில் இதற்கெல்லாம் முக்கியமாகவே ஆண்டவன் உலகத்தை படைத்தார். உலகம் என்று சொன்னா என்ன தெரியுமா? அதலை சுதலை ஆதி பாதாள உலகம். தவள முதல நண்டு தவள முதல இதெல்லாம் தண்ணிக்குள்ள இருக்கும் தாத்தா. ஆமா. அதலை சுதலை ஆதி பாதாள உலகம் என்று சொன்னா என்ன தெரியுமா? என்னய்யா? அதலை என்று சொன்னால் அது ஆகாய உலகம், தெய்வ கைலாயம். சுதலை என்று சொன்னால் சரி நாமல் அனைவர்களுமே வாழக்கூடிய இந்த மத்திய லோகம். ஆதி பாதாள உலகம் என்று சொன்னா நாமளுக்கும் கீழே ஒரு உலகம் உள்ளதா? நமக்கு கீழே ஒரு உலகம் இருக்கு. அப்பேறுபட்ட ஆதி பாதாள உலகத்தில் அசுர அரக்கர்குல கூட்டம் எல்லாம் என்னய்யா அவர்களுக்கெல்லாம் தலைவனாகப்பட்ட ரிஷியமுகா வர்ணனும் இரத்த கன்னியாலும் வெச்செடுத்த திருமகன் அவன் பெயருதான் வல்லரக்கராச்சுதன். அப்பேறுபட்ட வல்லரக்கராச்சுதனை 16 வயது வரைக்கும் பக்குவமாகவே வளர்த்து 16 வயதிலே அம்மான் மகளாகிய பவளக்கன்னியவே திருமணங்களை முடித்து காலையிலே கல்யாணம், மாலையிலே அரக்கனுக்கு பட்டம் சூட்டும் விழா நடக்கு. 56 தேசத்து அரசர்களும் அமர்ந்திருக்க அந்த ரிஷியமுகா வர்ணனாகப்பட்டவர் என்ன செய்கின்றார்? எப்படி பட்டம் சூட்டினா தெரியுமா? எப்படி ஐயா? என் மகனே வல்லரக்கா மகனே என்னுடைய வார்த்தை கேளு. செங்கோலே உன் பொறுப்பு, என் சிம்மாசனம் உன் பொறுப்பு, பணப்பெட்டி உன் பொறுப்பு, பாதாள உலகமெல்லாம் உன் பொறுப்பு, காஜானா உன் பொறுப்பு, என் களஞ்சியம் உன் பொறுப்பு, கல்லைமை காப்பதை போல் எப்ப காப்பதை உலகத்தை காக்க வேணும், இந்த உலகத்தை காக்க வேணும். அப்படி ஒப்படைத்த நாளையிலே வல்லரக்கராச்சுதன் அவன் செங்கோலை தான் பிடித்து சிம்மாசனம் தான் அமர்ந்து வாசம் புகழ் சூடு உலகமெல்லாம் அவன் வரிசையோடு ஆண்டுவான். அவனி புவனமெல்லாம் அரசாண்டு வாரவோ செங்கோல் பிடித்தான் அரக்கன் சிம்மாசனத்திலே அமர்ந்து வந்தான். அவன் செங்கோல் பிடித்து சிம்மாசனத்திலே அமர்ந்து 12 வருட காலமாகவே பாதாள உலகத்தையே ஆண்டு வருகின்றான். அவன் என்னைக்கு நாட்டு சிம்மாசனத்திலே வந்து அமர்ந்தானோ அன்னையில இருந்த நாட்டுல மழையே கிடையாது. என்ன இப்படி போச்சு? ஏன் மழை இல்ல? நாட்டு மக்களிடையே நீதி கிடையாது, நேர்மை கிடையாது, தயவுதாட்சனை எதுவுமே கிடையாது. இல்ல அப்போ இந்த அரக்கனாகப்பட்டவன்
நாட்டுல ஏதாவது ஒரு ஊருக்குள்ள 10 மனுஷன் நல்ல மனுஷனா இருந்தா தான் ஆமா நல்லவருக்கு பெய்யும் மழை ஆமா எல்லோருக்கும் பெய்யும்னு சொல்லியிருக்காங்க. ஆமா அதாவது ஒரு ஊர் இருந்தா சரியா அதுல என்ன மாதிரி நல்ல மனுஷன் 10 பேர் இருக்கணும். ஒன்னே மாதிரி யோக்கியமான செம்பத்தூக்கி உள்ள வைங்க நாங்க. ஆமா என்ன மாதிரி நல்ல மனுஷன் 10 பேர் இருக்கணும். சரியான மனிதன் எத்தனை ஒலையே இறக்குனாலும் அடே அப்பா. அதாவது நாட்டு மக்களிடையே நீதி நேர்வு இருந்தா தானே நாட்டுல மழை வரும். கண்டிப்பா. பாதாள உலகத்திலே அரக்கன் உணக்கப்பட்டவன் அமர்ந்த நாளையில இருந்து அங்க பஞ்சமான பஞ்சமையா அது பாரவிழ பஞ்சமாச்சு அங்கே நாளையது உரண்ட நாயகனை தோற்ற ஆனாக்கு உரண்ட அரக்கனையும் தோற்ற மறக்க உரண்ட மன்னவனை தோற்ற தாலி வச்சும் விழிவி தலையளவு பஞ்சமை பிள்ளையை விலை கொடுத்து தவடு வாங்கி உண்டவன் ஆடி பாதாள உலகமெல்லாம் பஞ்சங்கள் ஏற்பட்டது. அவன் பொக்கிஷத்தை பார்த்தான் பொருளெல்லாம் குறைந்து போய்விட்டது. அவன் களஞ்சியத்தை பார்த்தான் கஜானா காலியாச்சு. பண பெட்டியை பார்த்தா பணம் எல்லாம் குறைந்து போயிருக்கு. உடனே மந்திரியை வரவழைத்தார். அப்பா மந்திரி நான் இந்த நாட்டுக்கு வந்து அமர்ந்த நாள் முதலாக இது நாள் இதுவரைக்கும் மக்கள் எனக்கு பகுதி கொடுக்கவில்லை, பணிந்து நடக்கவில்லை, இரு சால் கொடுக்கவில்லை, என்னை ஏன் என்றும் கேட்கவில்லை. அதனாலே அப்பா மந்திரி 56 தேசத்துக்கும் பகுதி வேணும்னு சொல்லி நீ பறைவோசை அடித்து விட்டு வா அப்படின்னு வல்லரக்கன் சொன்ன உடனே ஆட்டு வண்டி சம்மதித்து இந்த வல்லரக்க ராட்சதனுடைய வார்த்தைகளை கேட்டு ஆதி பாதாள உலகத்திலே பகுதி பணத்திற்காக பறைவோசை அடிக்க வேணும் என்று நல்லவருக்கு பெய்யும் மழை எல்லோருக்கும் சொன்னோம்ல. நல்லவங்க அகமுழுக்கு மழை இல்ல. அதாவது தென்காசியிலிருந்து வரும்போதே நாங்க கோயம்புத்தூருக்கு மலையை கூட்டிக்கிட்டு வந்தோம். என்ன சாக்கல அள்ளிட்டு வந்தியா இல்ல பெட்டியில அள்ளிட்டு வந்தியா? சாக்கல அள்ளிட்டு வரல, பெட்டியில அள்ளிட்டு வரல. சரி கோயிலுக்கு போயிட்டு உனக்கு போன் போடுதேன், போட்ட உடனே வந்துருந்தேன். சரி அம்மாவை கும்பிட்டுட்டு மலைக்கு ஒரு போன் போட்டேன், உடனே வந்துட்டு. நீ மழை பெய்யதான் சரிதான், திருவிழா முடிஞ்சு புதன்கிழமைக்கு மேல் பெஞ்சா நல்லா. அது ஆட்களுக்கு குளுமையா இருக்கும் பத்தியா, அதனால வர சொன்னேன். அப்படியா? ஒரு குளிர்ச்சியா இருக்கட்டுமே அதுக்காட்டி ரேசா பெய்யும். அப்ப இந்த வல்லரக்கனுடைய வார்த்தையை கேட்டு அவனை கடை 56 தேசத்திற்கும் அடித்தான் பறைவோசை. அவன் பறைவோசை அடித்த போது பாதாள உலகத்து அரசரெல்லாம் ஓடி வந்து வாருமையா மந்திரி, வாருமையா மந்திரி, வார்த்தை ஒன்றை சொல்லை உங்க மன்ன அரக்கனுக்கு பகுதி கொண்டு கொடுக்க மாட்டோம், பணித்து நாங்கள் நடக்க மாட்டோம், இருசால் கொண்டு கொடுக்க மாட்டோம், ஏனென்றும் கேட்க மாட்டோம், கப்பப்பணம் கொடுக்க மாட்டோம், காணிக்கையும் செலுத்த மாட்டோம். ஏய் மந்திரி, உங்க அரக்கை என்னைக்கு நாட்டுக்குள்ள வந்து அமர்ந்தானோ அன்னையில இருந்து நாட்டுல மழையும் இல்ல தண்ணியும் இல்ல. அவனுக்கு ஏன் நாங்க பகுதி கொடுக்கணும், பணிந்து நடக்கணும்? இந்த அரக்கனுடைய அப்பா அவரு ஒரு அசுர அரக்கர் குலத்துல பிறந்தாலும் அந்த ரிஷியமுகா வர்ணன் இருந்த காலத்துல மாதம் 3 மழை பொழிந்தது, வருடத்திற்கு 3 பூ விளைந்தது. நாட்டு மக்களிடையே தயவுதாசனை இருந்தது, அதனால நாட்டுல மழையும் விளைந்தது. நாங்களும் பகுதியை கொடுத்தோம், பணிந்து நடந்தோம் மந்திரி. ஆனா இந்த அரக்கனுடைய ஆட்சியில் அப்படி இல்லையே. அதை மீறி உங்க அரக்கனுக்கு பகுதி பணம் வேணுமானா நான் சொல்லுவதை போய் அப்படியே அவங்கிட்ட சொல்லு. பகுதி பணம் கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம், பகுதி பணம் கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம், நாங்க கொடுக்கவே மாட்டோம், அவனை பணம் எடுத்து சண்டை செய்ய தயங்கவே மாட்டோம், அவனை
உங்க அரக்கனை யுத்தத்துக்கு வர சொல்லியா பாப்போம். ஆமா, நெஞ்சிலே மஞ்சாச்சோறு இருக்குமானால் நேர்மையா சண்டையிலே செவித்தவன் பகுதியை வாங்கிட்டு போட்டோம். அதானே கேட்டேன். பார்த்தா மந்திரி என்ன அரக்கம் பக்கம் போனா பகுதியை வாங்கிட்டு வான்னு அவன் இங்க விரட்டுதான். விரட்டுதான். அரசர்கள் பக்கம் வந்தா பகுதி இல்லைன்னு இவங்க இங்க விரட்டுதாங்க. ஆமா, இங்க விரட்டுதான். பாவி இவன் துன்பத்திலே நிக்க முடியல. இவன் துன்பத்திலே நிக்க முடியல. ரெண்டு பேர் துன்பத்தில் நிக்க முடியல. அவனை இவனேன்னு நம்ம ஏன் அலையணும்? இந்த அரக்க நாட்டுக்குள்ள இருந்தா தானே நம்மள அனுப்பி வைப்பான். அதேதான். இவனை நாட்டை விட்டு எங்கேயாவது வனவாசத்துக்கு அனுப்பணும். வனவாசம் அனுப்பணும்னா அப்படின்னு அரண்மனைக்கு ஓடி வந்தா. சரி ஐயா வல்லரக்கா, என்ன மந்திரி? பகுதி பணம் கேட்டு போனே நம்மள படையெடுத்து வர சொன்னாங்க. வந்தார்களா? கிஸ்தி பணம் கேட்டு போனே உங்களை கேவலமா பேசுதாங்க, அவமானமா பேசுறாங்க. என் பேரை சொன்னியாப்பா? உன் பேரை சொன்னேன். உங்க பேரை சொன்னதுக்கு பிறகுதான் என்னஞ்சா உரையில இருந்த வாழை உருவி என்ன வெட்ட போறேன்னு வாரா. என் பேரை சொன்ன பிறவா அப்படி செய்தா? நான் தலை பிழைச்சதே தம்புரான் புண்ணியம்னு ஓடி வந்துட்டேன் மன்னா. வந்தேன் மன்னா. அதனால நான் சொல்லுவதை கேளுங்க. என்ன? சண்டைக்கு போனுமானா சயனிகள் கிடையாது. இல்ல. யுத்தத்திற்கு போனுமானா யுத்த படை கிடையாது. அது இல்ல. மந்திரி, என்ன? ஆனப்படை, குதிரைப்படை, ஒட்டகப்படை இதெல்லாம் என்ன ஆச்சு? அந்த படைகள்ல இப்ப கைவசம் கிடையாது மன்னா. மன்னா, படைகள் எல்லாம் ஒரு காலத்துல ரொம்ப பிளமா இருந்துச்சு. இப்ப வந்த பஞ்சத்துல படைகள் பூரா இத்து போச்சு. ஆமா, நொஞ்சு போச்சு. மீதம் இருக்குது ரெண்டு படை தான் இருக்கு. ரெண்டு படை தான் இருக்கு ஐயா. ரெண்டு படை என்ன படை? ஒன்னு சாப்பாட்டு படை. சரி. ஒன்னு மூட்டை படை. மூட்டை படையை தீய வச்சு தான் கொளுத்தணும். தீய வச்சு கொளுத்தினாலும் வந்துகிட்டே இருக்கும். மூட்டை படை அந்த காலம் இருந்துச்சு, இப்ப எங்க இருக்கு? இப்ப மூட்டையே கண்டுபிடிக்க முடியல. அந்த காலம் கூரை ஓட்ட வீடு, ஓட்ட வீடு இருந்துச்சு, மூட்டை வந்துச்சு. ஆமா. இப்ப பூரா டைல்ஸ் ஒட்டியாச்சு. மேலையும் டைல்ஸ், கீழையும் டைல்ஸ், பாத்ரூம்ல டைல்ஸ், கிச்சன்ல டைல்ஸ். ஆமா, அதான் பாத்ரூம்ல சில பேர் வலிக்கு பிடி போய் கிடக்காங்க. ஆமா, பாத்ரூம்ல ஏன் டைல்ஸ் போடுதாங்கன்னா வீட்டுல இருக்கா பாத்தியா மாமியா? ஆமா, மாமியா வார அன்னைக்கு சரி பாத்ரூம் போறோம்னு கீழே விழுந்து அவ பின்னி பிறண்டு 4 மாவு கட்டு போடணும் பாத்தியா? ஆமா, அதுக்கு தான் இப்ப எல்லாம் டைல்ஸ். நல்ல மாராஜியா இருந்தா விழுந்த உடனே போய் சேர்ந்துட்டா புண்ணியம். இழுவட்டு கிடந்தானே என்ன மர்மம்? பாக்க யாரு பாப்பா? பார்க்க மாட்டா. அதான். அதனால இப்ப டைல்ஸ் போட்ட வீட்டுல மூட்டை ஏறினாலும் கீழே வழுக்கிட்டு வந்துரும் பாத்துக்கோ. அதனால மூட்டை படை எங்கேயுமே கிடையாது. ஏ மன்னா, சண்டைக்கு போனோமானா சைனி இல்லை, யுத்தத்திற்கு போனோமானா யுத்த படை இல்லை. அதாவது எப்பா மந்திரி, சண்டைக்கு போனா சயனி இல்லைன்னு சொல்லிட்டேன், படையெடுத்து போனோமானா படை இல்லைன்னு சொல்லிட்டேன். அப்ப எப்படித்தான் இவங்க கிட்ட நான் பகுதி பணத்தை வாங்க? அண்ணவா, நான் சொல்லுகிற வார்த்தையை கேளுங்க. சண்டை வேண்டாம், சடவு வேண்டாம், ஈட்டி வேண்டாம், பாலா வேண்டாம், கத்தி வேண்டாம், கம்பு வேண்டாம். நம்ம இவங்க கிட்ட நின்னு ஏன் சண்டைக்கு நிக்கணும்? ஒரு மனிதனுக்கு ஆயுதத்திலே சிறந்த ஆயுதம் என்ன ஆயுதம்? பெரிய வெட்டுக்கம்பு. பெரிய வெட்டுக்கம்பால என்ன செய்ய முடியும்? வெட்ட முடியும். வெட்டத்தான் முடியும். ஆமா. வேற என்ன? ஈட்டி. ஈட்டியால குத்தத்தான் முடியும். அப்ப கண்ட கோடாலி. கண்ட கோடாலியால மரத்தைத்தான் வெட்ட முடியும். அப்ப பெரிய ஆயுதம் எந்த ஆயுதம்? நான் சொல்லக்கூடிய ஆயுதம் ஒரு மனிதனை உயர வைக்கக்கூடிய, வாழ வைக்கக்கூடிய ஆயுதம். வாழ வைக்கக்கூடிய ஆயுதம் என்ன ஆயுதம் தெரியுமா? அணுகுண்டு வெடி. அணுகுண்டு வெடி. அணுகுண்டு வெடியவா உனக்கு போடணும்? போட்டு விட்டா போதும். ஆயுதத்திலே சிறந்த ஆயுதமே பொறுமை அப்படிங்கிற ஆயுதம் தான். பொறுத்தார் இந்த பூமி ஆழ்வார் என்று சொல்லுவார்கள். எவன் ஒருவன் கோபத்தோடு எந்திருக்கிறானோ சரி, அவன் நஷ்டத்தோடு தான் கீழே இருப்பான். கண்டிப்பா பொறுமையாக இருந்தவங்க கடைசி நேரம் வரைக்கும் நின்று சாதிக்கலாம். பொறுமையினாலும் அன்பினாலும் சாதிக்க முடியாத காரியத்தை வேற ஏதாலும் சாதிக்க முடியாது. நாய் விழுந்த மாதிரி விழக்கூடாது. பலவாத நாய் பளிர்னு விழும்பாரு, அத மாதிரி எப்ப பார்த்தாலும் இஞ்சி தின்ன குரங்கு மாதிரியே இருக்க கூடாது. பொறுமையா அமைதியா இருந்து ஒரு காரியத்தை செய்யும் போது பல நேரம் யோசிச்சு நல்லபடியா செய்யணும்னு நினைக்கிறோம். சங்கடத்தை அனுபவிச்சாலும் நம்ம சங்கடம் முடிஞ்ச உடனே நமக்கு எப்படியாவது ஒரு நன்மை பிறக்கத்தானே செய்யும் அப்படின்னு பொறுமையா காத்திருக்கணும். அதனால மன்னா வல்லரக்கா, சற்று தாங்கள் பொறுமையாகவே இருந்து எட்டாத மலையிலே யமயகிரி பர்வதத்திலே சென்று ஆருணிய வனத்திலே ஆண்டவனை எண்ணி தவமிருந்து உங்களை பணிந்தவர்களை பாதுகாத்து
பாதுகாக்க எதிர்த்து நின்றவர்களை எல்லாம் எரிக்க தகுந்த துண்டுவாமுனி வரங்களை வாங்கி 5 விரலுக்குமே நீங்க அக்கினி வரத்தை பெற்று இந்த உலகத்தை அடக்கி ஒடுக்கி ஆளலாம் அல்லவா? மந்திரி சொன்ன உடனே பார்த்தா வல்லரக்கே, சரி நீ சொல்லுவது ஒரு விதத்துல நியாயம்தான். நம்ம கிட்ட திறமை இருந்தா தான் 4 பேர் நம்மளை பார்த்து பயப்படுவாங்க, மதிப்பாங்க. நம்ம தொழில கெட்டிக்காரனா இருந்தோம்னு வைங்களேன், சரி மரியாதையும் தன்னால வரும், நம்ம மேல மதிப்பும் தன்னால வரும். பிறகு மதிப்பு மரியாதை கிடைக்கும்னு சொன்னா அப்ப திறமை இல்லைன்னா நம்மள யாராவது மதிப்பாங்களா? அந்த திறமை வரணும்னு சொன்னா தெய்வம் வந்து துணை இருக்கணும். அம்மாள் முத்தாரம்மாளே நமக்கு துணை செய்வாங்க, நமக்கு எல்லா அன்பும் வரும், கண்டிப்பா கிடைக்கும், கண்டிப்பா. அதனால நாம ஆருணிய வனத்திலே ஆண்டவனை எண்ணி தவம் இருக்க வேண்டுமென்று வல்லரக்கன் தவக்கோலத்தை எடுக்க வேண்டுமென்று அவன் தவக்கோலத்தை எடுத்த வல்லரக்கன் எப்படி வருகிறான் தெரியுமா? எப்படி ஐயா? தலைய மொட்டை தான் அடித்தான், தலைய மொட்டை தான் அடித்தான், சன்னியாசி போ கோலம் கொண்டான், அவன் காவி நல்ல உடை அணிந்து ராஜ மாலை போட்டு கம்ப மாலை தோளில் வைத்து அவன் தோளில் வைத்து காட்டுக்கு வாரானே, அவன் காட்டுக்கு வாரானே. அவன் எட்டாத மலை கடந்து யமகிரி பர்வதத்திலே வந்து ஆலமரத்தடியிலே தவ பொருட்களை இறக்கி வைத்து அவன் குளித்து நீராடி ஈரத்துயில் கலையாமல் எடுத்த முந்தி புளியாமல் நேர்ச்சி நிறைய பட்டையடித்தான், மத்தியிலே செந்தூர பொட்டு வைத்தான். இறைவனாகிய பகவானை எண்ணி தவம் இருக்க வேண்டுமென்று அவன் வரும்போது எத்தனையோ ஆகாத சகுனங்கள் அவன் கண்ணுக்கு முன்னால் வந்தது. ஆனா சகுனம்னு நினைச்சு பார்த்தானா? வீடு எடுத்துட்டு எங்க போறிய? வீட்டுக்கா போறிய? வெளில முடியறதுக்கு முன்னால வீட்டுக்கு போலாமா? வெளில முடியறதுக்கு முன்னால யாராவது வீட்டுக்கு போங்க. முக்குல முனி நிக்கி நான் தென்காசில இருந்து வரும்போதே கார்ல கூட்டு வந்திருக்கேன். பெரிய முனியா சின்ன முனியா? பெரிய முனியா சின்ன முனியா? நானே பெரிய முனி. என் கூட வந்தா எப்படி இருக்கும்?